வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம யூனிட் 6ல வெங்கடேசன் புக் சீரிஸ்ன்னு சொல்லி கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப லாங் கேப் ஆயிருச்சு. ஓகேவா, நான் வந்து கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சுது. ஓகேவா, இன்னும் ஒரு பேப்பர் இருக்கு, அது ஜிஎஸ் பேப்பர் தான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ல இருந்ததுனால எனக்கும் கொஞ்சம் கேப் ஆயிருச்சு. இனி வந்து நமக்கு ரெகுலரா உங்களுக்கு கிளாஸஸ் வரும். நம்ம ஸ்பீடாவே முடிப்போம். ஓகேவா, கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க, ஸ்பீடா முடிக்கலாம். ஓகே, நீங்க யூனிட் 6 வீடியோ வெங்கடேசன் புக் சீரிஸ் இப்பதான் ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து நான் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், மேல ஐ பட்டன்ல வைக்கிறேன், கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் யூனிட் 6 பிளேலிஸ்ட்னு சொல்லி. நீங்க போய் பார்க்க ஆரம்பிங்க. பாளையக்காரர்ல இருந்து வரும். ஓகேவா, பாளையக்காரர் ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே லைனா முடிச்சுட்டே வரலாம். இப்போ விடுதலை போராட்டத்துக்குள்ள இருக்கும். ஓகேவா, மொத்தமா யூனிட் 6 வெங்கடேசன் புக்ல பாயிண்ட் பை பாயிண்ட் கிளாஸ் நம்ம தரவா தெளிவா எடுத்துட்டு போறோம். ஓகேவா, வாங்க இப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து போன யூனிட் 6 கிளாஸ்ல நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா 1930 இருந்து 1932 இந்த பீரியட் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் 32க்கு அப்புறம், ஏன்னா இந்த 32ல இந்த சால்ட் சத்தியாகிரகம் நடக்கும், அந்த சட்டமறுப்பு இயக்கம்லாம் நடக்கும், எல்லா தலைவர்களும் பிடிச்சி ஜெயில போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 32க்கு அப்புறம் பெருசா செயல்பாடு இருக்காது. ஒரு 33 34ல அங்கங்க ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும். அதுக்கப்புறம் 37 இருந்து திருப்ப தீவிரமடைய ஆரம்பிக்கும். ஓகேவா, நம்ம அந்த வரிசையில அப்படியே பார்த்துட்டு வரலாம். இந்த கிளாஸ்ல நம்ம ஒரு 1937 ஆரம்பிச்சு உங்களுக்கு 1940 வரைக்குமே உங்களுக்கு எட்ஜ் டு எட்ஜ் கவர் ஆகும். ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாது வெங்கடேசன் புக்ல. ஓகேவா, ஃபர்ஸ்ட் 1937ல இந்தியால, அதாவது முக்கியமா தமிழ்நாட்டுல சினாரியோ எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த தலைவர்களை ஜெயில போட்டிருந்தாங்க சட்டமறுப்பு இயக்கத்துல. ஓகேவா, அதுக்கப்புறம் எல்லாரும் ரிலீஸ் ஆகுறாங்க. 1934 பிப்ரவரி 6ல நம்ம ராஜாஜி அவங்க வந்து ரிலீஸ் ஆகுறாங்க. ராஜாஜி அவங்க ரிலீஸ் ஆனோன்னு என்ன சொல்றாங்க, நம்ம வந்து சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட், ஓகேவா, ஸ்டேட் எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன் வந்து இந்த வார்த்தையை அப்ப சொல்றாரு அப்படின்னா, ரெண்டு இது இருக்குங்க. 1919 பிரிட்டிஷோட சட்டம் இருக்கும். 1919 சட்டத்துல பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க, எலெக்ஷன்ஸை வைப்பாங்க. ஆனா அந்த 1919 வச்ச எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து பங்கேற்காது. ஏன் அப்படின்னா இந்த 1919 டையார்கி, ஓகேவா, இந்த ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும், அந்த கதைக்குள்ள நீங்க லிங்க் ஆக முடியும், எப்படி கொடுத்தாலும் உங்களால அடிக்க முடியும். அதனாலதான் நான் இதை சொல்றேன். இதெல்லாம் வந்து வெங்கடேசன் புக்ல கிடையாது, நம்ம அந்த கோர்வையா சொன்னாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்காக ஓகே, 1919 எலெக்ஷன் வைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் பங்கேற்காது. ஏன்னா டையார்கி, இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வருவாங்க. இரட்டை ஆட்சினா இந்த ஆட்சி அதிகாரத்தை ரெண்டா பிரிச்சிருவாங்க. ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லி. இந்த ஒதுக்கப்பட்ட துறையெல்லாம் நல்ல பவரான டிபார்ட்மெண்ட், நல்ல பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட். இந்த மாற்றப்பட்ட துறையெல்லாம் சும்மா டம்மி டிபார்ட்மெண்ட். இப்படி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாலிட்டியில இதை பத்தி விவரமா படிக்கலாம். ஓகேவா, இந்த கதைக்காக நீங்க பார்த்துதான் ஆகணும். இது ஒதுக்கப்பட்ட துறையில நல்ல பவரானது, மாற்றப்பட்ட துறையில டம்மி. இந்த ஒதுக்கப்பட்ட துறை ஃபுல்லா வந்து பிரிட்டிஷ் வச்சுக்கும். இந்த மாற்றப்பட்ட துறை ஒண்ணுமே இல்லாத டம்மி எல்லாம் வந்து நம்ம அமைச்சர்கள் கொடுப்பாங்க. இதனால இந்த சிஸ்டத்தை பார்த்துட்டு இது என்ன இரட்டையாட்சி முறை, நமக்கு எந்த பவரும் இல்லை, நாம என்ன பண்ண போறோம், இந்த எலெக்ஷன்ல போய் பங்கேற்று நமக்கு பவரே கிடைக்க போறது இல்லைன்னு சொல்லி இந்த 1919 எலெக்ஷனை புறக்கணிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த 1919 எலெக்ஷன்ல நீதி கட்சி தமிழ்நாடு பொறுத்தளவு, சென்னை மாகாணம் தமிழ்நாடு பொறுத்தளவு நீதி கட்சி பங்கேற்றுதான் இருக்கும். இந்த இரட்டையாட்சி இருந்தாலும் கூட நம்ம சட்டமன்றம் போய் நம்ம குரல் கொடுக்கணும்னு சொல்லி நீதி கட்சி ஓகேன்னு சொல்லி பங்கேற்கும். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இந்தியா ஃபுல்லாமே எங்கேயுமே பங்கேற்காது, தமிழ்நாடு பொறுத்தளவும் இந்தியா பொறுத்தளவும். ஓகேவா, இதே மாதிரி திருப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 1935 ஒரு சட்டம் கொண்டு வரும். ஓகேவா, நான் சொன்னேன்ல இந்த 1919 இந்த டையார்கி இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 1935 என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இரட்டையாட்சி முறையை ஒழிச்சிட்டு 1935 மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. நான் இங்க எழுதுறேன். ஓகேவா, மாநில சுயாட்சி அப்படின்னு கொண்டு வருவாங்க. ப்ரொவின்ஷனல் அட்டானமி அப்படின்னா அதுக்கு பேர் தான் மாநில சுயாட்சி. தமிழ்ல, இங்கிலீஷ்ல ப்ரொவின்ஷனல் அட்டானமி எழுதிக்கிங்க. ஓகேவா, இந்த மாநில சுயாட்சியில வந்து இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா அதிகாரத்தை அதிகமா கொடுக்கறது. ஓகேவா, ஸ்டேட்டுக்கு மாநிலம்னா ஸ்டேட்டுக்கான அந்த சுயாட்சியை கொடுக்கறது, ஸ்டேட்டுக்கு அதிக பவர்ஸ் கொடுக்கறது. இதுல பவரை கொடுக்க மாட்டாங்க டம்மி டிபார்ட்மெண்ட், இதுல பவர்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க. இந்த சட்டத்துல எழுதணும்னு ராஜாஜி போன்ற தலைவர்கள் என்ன பண்றாங்க பார்த்துட்டு, ஓகே நம்ம வந்து இதுல போய் பங்கேற்கலாம், இதுல நம்ம கலந்துக்கலாம். 1919 தான் எதுவும் கொடுக்கல. இப்பதான் இந்த இரட்டையாட்சி முறையை ஒழிச்சிட்டு 35 இப்ப சுயாட்சி முறையை கொண்டு வந்துட்டாங்க, மாநில சுயாட்சி, ப்ரொவின்ஷனல் அட்டானமி. இப்ப நம்ம தைரியமா பங்கேற்கலாம்னு சொல்லி வருவாங்க. இதுதான் வந்து இப்ப பங்கேற்கலாம்னு ராஜாஜி சொன்னாங்களே, அதுக்கான காரணம் இதுதான். இந்த 2 பாயிண்ட் தான் அப்படியே கொடுத்திருப்பாங்க நம்ம வெங்கடேசன் புக்ல. நான் அந்த ஹிஸ்டரி சொல்லி அந்த கோர்வையோட உங்களுக்கு கொண்டு போறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா, அதன்படி பங்கேற்கலான்ட்டாங்க. இந்த 1937 வந்து மத்திய சட்டமன்ற தேர்தல், அதாவது லோக்சபா எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது 37. அதுல சென்னைக்கு இப்போ நம்ம வருது இல்ல, தொகுதி வருது இல்ல,
இப்போ இந்த லோக்சபா தொகுதி வருது, நம்ம தமிழ்நாட்டுக்கும் தொகுதி வருது. அதே மாதிரி அப்போ லோக்சபாக்கு வந்து சென்னைக்கு வந்து ஒரு 16 சீட் இருந்துச்சு. அதுல 11 சீட் வந்து மத்திய சட்டமன்ற தேர்தலில் நம்ம காங்கிரஸ் ஜெயிக்குது, 11 தொகுதி ஜெயிக்குது. ஓகேவா? நம்ம இப்ப இது வரைக்கும் பார்த்திருந்தோம் 1934 அந்த ரிலீஸ் ஆகுறாங்க, என்னது சட்ட மறுப்பு இயக்கத்துல கைதானவங்க எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்காங்க, ராஜாஜி ரிலீஸ் ஆகுறாங்க. ஓகேவா? இது வந்தோடனே என்ன சொல்றாங்க, நம்ம மத்திய அரசுலயும் சரி மத்திய மாநில எலெக்ஷன்ல நம்ம பங்கேற்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? 1919 ஒரு சட்டம் வந்திருக்கும், பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்துல டையார்கி முறை, இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த இரட்டையாட்சி முறை வந்தப்ப இதுல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து காங்கிரஸ் கலந்துக்காது. ஏன்னா இந்த இரட்டையாட்சி முறை காங்கிரஸ்க்கு பிடிக்காது. ஏன்னா ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை 2 கொண்டு வந்துருவாங்க. ஒதுக்கப்பட்ட துறையில பவர்ஸ் அதிகமா இருக்கும், மாற்றப்பட்ட துறையில பவர்ஸ் எதுவுமே இருக்காது. ஒதுக்கப்பட்ட துறையில தான் பிரிட்டிஷ் வந்து அவங்க கையில வச்சிருப்பாங்க, மாற்றப்பட்ட துறை தான் அமைச்சர்கள் கொடுப்பாங்க. இதனால அமைச்சருக்கு ஒண்ணுமே இல்ல, அதனால நாங்க பங்கேற்கலன்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு நீதி கட்சி பங்கேற்று வெற்றி பெற்று ஆட்சியில தான் இருப்பாங்க. இந்த 37 வரைக்கும், ஒரு 17-18 வருஷம் வரைக்கும் அவங்க ஆட்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இவங்க வர வரைக்கும், சீன்ல காங்கிரஸ் வர வரைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 1935 பிரிட்டிஷ் ஒரு சட்டம் கொண்டு வரும். ஓகேவா? 35 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 37 தான் பங்கேற்கிறாங்க. ஓகே, 35 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதுல என்ன பண்றாங்க, இந்த இரட்டையாட்சி நாங்க ஒழிக்கிறோம், மாநில சுயாட்சி கொண்டு வரோம், உங்களுக்கு அதிகாரத்தை நிறைய கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு. ஓகே, ராஜாஜி ஓகேங்கிறாரு, வாங்க பங்கேற்கலாங்கிறாரு. அது போக 37 என்ன ஆகுது, லோக்சபா அந்த எலெக்ஷன் மாதிரி வருது. சென்னையில 16 தொகுதியில 11 தொகுதி ஜெயிக்கிறாங்க. இதுதான் சீன். ஓகேவா? நெக்ஸ்ட் யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்க, அந்த 11 பேரு நம்ம பார்த்திருந்தோம்ல, அதுல யார் யார் ஜெயிச்சிருந்தாங்க? சத்தியமூர்த்தி, TSS ராஜன் போன்ற தலைவர்கள்லாம் ஜெயிச்சிருந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தென் சென்னையில, ஓகேவா, தென் சென்னைனா சவுத் சென்னை, CSCன்னு போடுறேன். சவுத் சென்னை வந்து முஸ்லீம்களுக்கான தொகுதி. ஓகேவா? இவங்க வந்து காங்கிரஸ் உடைய ஆதரவோட இந்த முஸ்லீம் ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க, முர்துசா சாஹேப் பகதூர். இந்த மாதிரி இந்த சிறுபான்மையினர் வர்ற இடத்துல நம்ம நல்லா படிக்கணும். ஒருத்தர் பேர் ஹைலைட் பண்ணி கொடுக்குறாங்க, அப்ப நம்ம நல்லா தெளிவா படிக்கணும். சவுத் சென்னையில முர்துசா சாஹேப் பகதூர் அப்படிங்கிறவர் காங்கிரஸ் ஆதரவோட ஜெயிக்கிறாரு. அடுத்தது இதே மாதிரி 37 வந்து அது வந்து மத்திய சட்டமன்ற தேர்தல், இது மாநில சட்டமன்ற தேர்தல், சென்னை மாநில சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாகாணத்துல 214 தொகுதி, அதுல 159 தொகுதி வந்து காங்கிரஸ் ஜெயிக்குது. ஓகேவா? 159 தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்குது. எலெக்ஷன்ல இந்த 159 தொகுதி இந்த மெயினா ஜெயிக்கிறதுக்கு, அந்த வெற்றி பெறுறதுக்கு மெயின் காரணக்கர்த்தாவா இருந்தது யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் தான். ரொம்ப அரும்பாடு பட்டாரமா, பிரிட்டிஷோட அடக்குமுறையும் தாண்டி. நல்லா பாத்துங்க, இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியே கொடுத்திருக்காங்க புக்ல. இந்த பாயிண்ட்ல கூற்றுல கேட்கலாம். பிரிட்டிஷோட அடக்குமுறையும் தாண்டி ரொம்ப உழைச்சு வெற்றிக்கு ரொம்ப ஒரு ஊன்றுகோலா இருந்தது யாருன்னா முத்துராமலிங்க தேவர் தான். இந்த சென்னை மாகாண தேர்தல் 1937. இதுக்கப்புறம் ராஜாஜி அவங்க CM ஆகுறாங்க. இப்ப நம்ம எது வரைக்கும் பார்த்திருந்தோம், இந்த 11 இந்த சட்டமன்ற தேர்தல் வருது, மத்திய சட்டமன்ற தேர்தல். அதுல 16ல 11 தொகுதி ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? அதுல குறிப்பிட்ட நபர்கள் சத்தியமூர்த்தி, TSS ராஜன், இவங்கெல்லாம். தென் சென்னையில முஸ்லிம்கான தொகுதி ஒதுக்குறாங்க. இதுல காங்கிரஸ் ஆதரவோட முர்துசா சாஹேப் பகதூர் அப்படிங்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? சவுத் சென்னையில 1937 சென்னை மாநில சட்டமன்ற தேர்தல், அது வந்து உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன், இது வந்து ஸ்டேட் எலெக்ஷன். இதுல 214 தொகுதியில 159 தொகுதி ஜெயிக்கிறாங்க. இந்த ஜெயிக்கிறதுக்கு ஊன்றுகோலா இருந்தது யாரு? முத்துராமலிங்க தேவர். ராஜாஜி அவங்க CM ஆகுறாங்க. நெக்ஸ்ட் ராஜாஜியோட அமைச்சரவையை பாக்குறோம். இப்பதான் நான் சொன்னேன், நீதி கட்சி தான் ஒரு 17 வருஷமா, அந்த 1919 சட்டத்துல கொண்டு வந்தாங்க இரட்டையாட்சி, அப்பவே காங்கிரஸ் புறக்கணிச்சிடும். ஆனா நீதி கட்சி ஓகேன்னு சொல்லிடும். அப்போ நீதி கட்சி ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீதி கட்சி வந்து அந்த 1937 திருப்ப வந்து காங்கிரஸ் ஓகே நாங்க எலெக்ஷன்ல பங்கேற்கிறோம்னு சொல்லி வந்து பங்கேற்பாங்களே, அந்த 1937 வரைக்குமே நீதி கட்சி தான் இருப்பாங்க. ஒரு 17 வருஷம் அந்த இரட்டையாட்சி கீழே நீதி கட்சி தான் தமிழ்நாட்டுல, அதாவது சென்னை மாகாணத்துல இருப்பாங்க. இந்த 17 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில ராஜாஜி தான் CM வராரு. ஓகேவா? இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து ராஜாஜி என்னென்ன சட்டத்தை அந்த டைம்ல கொண்டு வந்தாரு? மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்தாரு. இந்த மது விலக்கு சட்டத்தை கொண்டு வந்து அந்த மது விலக்கிட்டு அதுக்கு அதோட அந்த வருமான இழப்புக்கு ஈடு கட்டுறதுக்காக விற்பனை வரியை அறிமுகப்படுத்துறாரு. ஓகேவா? அந்த மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்து அந்த இழப்பீடை குறைக்கிறதுக்காக விற்பனை வரியை அறிமுகப்படுத்துறாரு ராஜாஜி. ஆலய பிரவேச சட்டம் இது கொண்டு வராரு. இந்த என்னென்ன சட்டம் யார் யார் ஆட்சியில் கொண்டு வந்தாங்கிறதெல்லாம் நம்ம வந்து யூனிட் 5ல பார்ப்போம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்துல பார்ப்போம். அதுலதான் முக்கியம். இதுல அப்படியே பார்த்துட்டே வாங்க, நான் சொல்றேன். ஓகே, அடுத்து ஹிந்தி கொண்டு வராரு. ஓகே, இதுலதான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வெடிக்குது ராஜாஜியோட அமைச்சரவையில. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தலைமை தாங்கிறது யாரு? பெரியார் அவங்க என்ன அந்த கோஷம் எழுப்புறாங்கன்னா, தமிழ்நாட்டு தமிழருக்கே அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்புறாரு. எப்போ? 1938 செப்டம்பர் 11. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்போனா 1938 தான். ஓகேவா? அதுல ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் டேட் போட்டு கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பாத்துக்கணும். தமிழ்நாட்டு தமிழருக்குன்னு சொல்லி பெரியார் கோஷம் எழுப்புறாரு 1938 செப்டம்பர் 11. இதனால பெரியாரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால பெரியாரை அரெஸ்ட் பண்றாங்க. 2 வருஷம் ஜெயில போடுறாங்க. எந்த ஜெயில? பெல்லாரி சிறையில. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 1938 பெரியார் எந்த சிறையில் அடைக்கப்பட்டாருன்னா பெல்லாரி சிறை. 1938 சிறையில் அடைக்கப்பட்ட அந்த நாள் பாத்தீங்கன்னா டிசம்பர் 6. இது செப்டம்பர், அக்டோபர் இல்ல,
நவம்பர் இல்ல, அதுக்கப்புறம் நேரம் டிசம்பர் தான் வராங்க. டிசம்பர் 6 1938 பெல்லாரி சிறையில அடைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 1939 37 ஆட்சி பிடிக்கிறாரா, அப்படியே ஆண்டுட்டே வராரு. 39 வருது. 39ல 2ஆம் உலக போர் வெடிக்குது. ஓகேவா? இதனால காங்கிரஸ் வந்து பதவி விலகுது. முக்கியமா இங்க தமிழ்நாட்டுல ராஜாஜி பதவி விலகுறாரு. இந்தியா முழுக்க காங்கிரஸ் பிடிச்சிருப்பாங்களே, எல்லா பக்கம் பதவி விலகுறாங்க. என்ன காரணம்னா, இந்த 2ஆம் உலக போர்ல வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியால இருக்கிற அந்த முக்கியமான தலைவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாமே பிரிட்டிஷ் என்ன பண்ணிருவாங்க, இந்தியாவும் 2ஆம் உலக போர்ல கலந்துக்க போகுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிரும். பிரிட்டிஷ் வந்து நம்ம தலைவர்கள்ட்ட கேட்டிருக்காது. கேட்காமயே போய் அங்க நாங்களும் இந்தியாவும் பங்கேற்குது செகண்ட் வேர்ல்டு வார்லன்னு சொல்லிடும். இதனால கோவமா எல்லாரும் ரிசைன் பண்ணுவாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா அந்த காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் ஆட்சி பிடிச்சிருக்கோம் எல்லா பக்கம் பதவி விலகும் 1939. ஓகேவா? இந்த 1939 ராஜாஜி பதவி விலகினதை பத்தி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இவர் பதவி விலகினது வந்து ஒரு தவறான முடிவு. இந்த முடிவால பிரிட்டிஷ் மாநிலங்கள் நிர்வாகத்துக்கு நேரடி பொறுப்பேற்று போருக்கான முயற்சியை முடக்கி விட்டது அப்படின்னு சொல்லி ராஜாங்கிறவர் சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம எதுவரைக்கும் பார்த்திருந்தோம், இந்த ராஜாஜியோட அமைச்சரவை பார்த்தோம். நீதி கட்சி வந்து 17 வருஷமா அந்த இரட்டையாட்சி கீழே இருக்கும் 1919 இருந்து. ஏன்னா காங்கிரஸ் புறக்கணிச்சிடும் 1919 அந்த எலெக்ஷனுக்கு. 37 வரைக்கும் இருப்பாங்க இரட்டையாட்சி. இந்த இரட்டையாட்சிக்கு அப்புறம் வந்து சென்னையில வந்து ராஜாஜி தான் சிஎம்மா வராரு. மதுவிலக்கு சட்டம், ஆலய பிரவேச சட்டம், விற்பனை வரியை கொண்டு வராங்க. மதுவிலக்கு கொண்டு வந்து அந்த இழப்பீடுக்காக விற்பனை வரியை கொண்டு வராரு. ஹிந்தியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதனால ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. பெரியார் தலைமை தாங்குறாரு. தமிழ்நாடு தமிழர்களுக்கேன்னு சொல்றாரு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்போ வந்து 1938 முதலாம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் சொல்லுவாங்க. 38 செப்டம்பர் 11 முழக்கமிடுறாரு, தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்லி. பெரியார் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. 2 வருஷம் ஜெயில போடுறாங்க பெல்லாரி சிறையில 1938 டிசம்பர் 6. அடுத்து 1939 2ஆம் உலக போர் வரும். பிரிட்டிஷ் வந்து நம்மகிட்ட கேட்காமே போய் நம்ம கலந்துக்கிறோம் இந்தியாவும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால எல்லாரும் பதவி விலகுவாங்க. இவர் பதவி விலகின வந்து தவறான முடிவு அப்படின்னு சொன்னது யாருன்னா ராஜையன், கே ராஜையன். நல்லா பாத்துக்கணும் ஸ்டேட்மெண்ட்லாம். ஓகேவா? அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி காந்தி அறிவிக்கிறார். 1939 வந்து 2ஆம் உலக போர் வருமா, 37 அமைச்சரவை பிடிச்சாங்க. அதுல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன சம்பவம் எல்லாம் பார்த்தாச்சு. 39 வரைக்கும் வந்தாச்சு. அடுத்து 40ல காந்தி வந்து அடுத்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி 1940 கொண்டு வராரு. எப்போ இந்த அறிவிக்கை வந்து காந்தி ரிலீஸ் பண்றாரு அப்படின்னா 1940 அக்டோபர் 13 வந்து காந்தி வந்து ரிலீஸ் பண்றாரு இந்த தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஐஎஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, இங்கிலீஷ் மீடியத்துக்காக ஐஎஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? எங்க அப்படின்னா வார்தால நடந்த காங்கிரஸ் கூட்டத்துல காந்தி வந்து ரிலீஸ் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கம்பா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் அங்கங்க வந்து தனிநபர் சத்தியாகிரகம் நடக்க ஆரம்பிக்குது. ரிலீஸ் பண்ணிட்டாருல, எல்லாரும் போய் போராடுங்கன்னு சொல்லி கூட்டத்தை போட்டு சொல்லிட்டு எல்லா ஆளுக்கும் ஒரு பக்கம் போயிடுறாங்க. தமிழ்நாட்டுல வந்து டிஎஸ்எஸ் ராஜன் அப்படிங்கிறவரு தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குறாரு. டிஎஸ்எஸ் ராஜன் தொடங்கி ஃபர்ஸ்ட் ஜெயில் போறாரு. தமிழ்நாட்டுல தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கி ஃபர்ஸ்டா ஜெயிலுக்கு போனது யாரு அப்படின்னா டிஎஸ்எஸ் ராஜன். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தமிழ்நாட்டுல இந்த தனிநபர் சத்தியாகிரகம் நடக்கிறப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸோடைய பொறுப்பா இருந்தவர் யார்? காங்கிரஸ் பொறுப்பா இருந்தவர் யாருன்னா காமராஜர் தான் பொறுப்பு வச்சிருந்தாரு. ஓகேவா? காமராஜர் ஐயா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த தனிநபர் சத்தியாகிரகிகள் யார் தனிநபர் சத்தியாகிரகி, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகின்னு பார்த்து அந்த சத்தியாகிரகிகளோட பட்டியலை ரெடி பண்ணிட்டு, ஏன்னா இவர் தான் தலைமை தாங்குறாரு காங்கிரஸ்க்கு, அதனால பட்டியல் ரெடி பண்ணிட்டு காந்தியை மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. கூடூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிச்சிடுறாங்க. பட்டியலா ரெடி பண்ணி நீங்க கொண்டு போறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூடூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிச்சி வேலூர் சிறையில காமராஜரை ஐயாவை அடைச்சிடுறாங்க. ஓகேவா? அடுத்து இந்த அடைச்சதுக்கு அப்புறம் இந்த போராட்டம் ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு. இந்த தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு அங்கங்க என்னென்ன நடக்குது தமிழ்நாட்டுல, அதாவது சென்னை மாகாணம்னு சொல்லுவாங்க, அப்ப என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். தஞ்சாவூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் நிலச்சுவாந்தார்கள், அதாவது ஜமீன்தார்கள், வணிகர்கள், இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தனிநபர் சத்தியாகிரகத்துல கலந்துட்டு சிறைக்கு போறாங்க. இதெல்லாம் கூற்றுல கேட்கலாம். தஞ்சாவூர், செங்கல்பட்டு, டிசிசி, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, சிபி, இங்க இருக்கிற இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தனிநபர் சத்தியாகிரகத்தில் இது பண்ணி கைதும் ஆகுறாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுல அதாவது சென்னை மாகாணத்துல கலந்துட்டு தனிநபர் சத்தியாகிரகத்துல கலந்துட்டு ஜெயிலுக்கு போன முக்கியமான ஆட்கள்ல யாருன்னு பாத்துக்கணும். ராஜாஜி, சத்தியமூர்த்தி, டி பிரகாசம், இதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இல்ல எது இல்லைன்னு கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. டஃப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி கேள்வியை டஃப் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம், பெட்டர். பி சுப்பராயன், முனுசாமி பிள்ளை, ஓகேவா? நல்லா பாத்துக்கணும். ராமநாதன், கோபால ரெட்டி, விவி கிரி, பக்தவச்சலம், வரதாச்சாரி, அவினாசி லிங்க செட்டியார், பி எஸ் குமாரசாமி ராஜா, நாடிமுத்து பிள்ளை, நாச்சி அப்பர், வெங்கடசுவாமி, தேப்போ, மீனாட்சி சுந்தரம், இவங்கெல்லாம் வந்து அந்த தமிழ்ல மெயினா வரக்கூடியவங்க. அதனாலதான் நான் இதை மெயினா எழுதியிருக்கேன். பன்மொழி புலவர்னு சொல்லுவாங்க. மீனாட்சி சுந்தரம் பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேப்போ, மீனாட்சி சுந்தரம். ஓகேவா? அடுத்து திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர். இவங்கெல்லாம் வந்து அந்த தமிழ் சார்ந்த இதுல வருவாங்க. ஓகேவா? நல்லா பாத்துக்கணும். அடுத்து நீலாவதி, ஓகேவா? மாப்போ சிவஞானம் அப்படின்னு படிச்சிருப்போம். அவங்க டி.எஸ். சொக்கலிங்கம். இந்த டி.எஸ். சொக்கலிங்கம் அப்படிங்கிறவர் யாருன்னா தினமணியோட ஆசிரியர் டி.எஸ். சொக்கலிங்கம்.
அடுத்து ஆனந்த விகடனுடைய ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாமே வந்து பங்கேற்றிருப்பாங்க. ஓகேவா? யார் யாருன்னு ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. பேர் நிறைய இருக்கு, ஞாபகம் வச்சுக்க முடியாதுதான். ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கானா நம்ம ஆப்ஷனை அடிச்சிடலாம். அப்போ கஷ்டமான கொஸ்டின் இப்படி கேட்டா எந்த பேர் இல்லைன்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு கஷ்டமான கொஸ்டின். அப்போ நீங்க எங்க பார்த்த மாதிரி இருக்கு நீங்க அடிக்கிறப்ப எல்லாத்தோட ஒரு மார்க் நீங்க முன்னாடி தான் இருப்பீங்க, கெயின் ஆகும். ஓகேவா? அதனால பாத்துக்கங்கன்னு சொல்றேன். ஓகேவா? தமிழ்நாட்டுல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டா வைக்கலாம், கூற்று இதெல்லாம் தெரியாது. இதை நீங்க அடிஷனலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு மார்க் முன்னாடி இருப்பீங்க. ஒரு மார்க் வாழ்க்கையே மாற்றும். ஓகேவா? ஒரு மார்க் ஈவன். ஓகே, தமிழ்நாட்டுல வந்து ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் கலந்துகிட்டவங்களை விட தனிநபர் சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டு நிறைய பேர் கலந்துகிட்டாங்க. சிறைக்கு போனதும் அதிக ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுல ஒத்துழையாமை இயக்கமும் நடந்துச்சு, உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு, தனிநபர் சத்தியாகிரகம் நடந்துச்சு. இத மூணையும் கம்பேர் பண்றப்போ ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகத்தை விட தனிநபர் சத்தியாகிரகத்துல தான் அதிக ஆட்கள், ஓகேவா, அதிக ஆட்கள் பங்கேற்றாங்க, அதிக நபர்கள் கைதும் செய்யப்பட்டாங்கிறாங்க. இந்த ரெண்டை கம்பேர் பண்றப்ப இதுதான் அதிகம்ங்கிறாங்க. அதனாலதான் ஹை ஏரோ போட்டிருக்கேன். இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம தனிநபர் சத்தியாகிரகம் ஃபுல்லா பார்த்துட்டோம். ஒரு டைம் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். தனிநபர் சத்தியாகிரகம் மட்டும் 1940 நம்ம 1939 வரைக்கும் பார்த்துருந்தோம், ரிசைன் பண்ணது வரைக்கும். அதுக்கப்புறம் 1940 காந்தி வந்து ஒரு இதை கொண்டு வராங்க, தனிநபர் சத்தியாகிரகம்னு சொல்லி. இது வந்து எப்ப கொண்டு வராங்க? 1940 அக்டோபர் 13 காந்தி ரிலீஸ் பண்றாங்க. ஐஎஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. வார்தா காங்கிரஸ் கூட்டத்தில் அறிவிச்சுள்ள எல்லாரும் போய் போராட ஆரம்பிச்சாங்க. அப்படி தமிழ்நாட்டில் போராடினவர் தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகி தமிழ்நாட்டில், TSS ராஜன். ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிலு போறாரு தனிநபர் சத்தியாகிரகத்துக்காக. அப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பொறுப்பா இருந்தவர் யாருன்னா காமராஜர். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த தனிநபர் சத்தியாகிரகியோட பட்டியலை ரெடி பண்ணி காந்தியை போய் மீட் பண்றதுக்காக போறாரு. கூடூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கைது செய்யப்படுறாரு, வேலூர் சிறையில அடைக்கப்படுறாரு. நெக்ஸ்ட் தஞ்சாவூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து தனிநபர் சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டு கைது ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த முக்கியமான ஆட்கள் பாத்துக்கங்க, ராஜாஜி, சத்தியமூர்த்தி, பிரகாசமே, சுப்பராயனு. பெண்கள் யாருன்னு பாத்துக்கங்க, பெண்கள் ஒருத்தங்க இருந்தாங்க. ஓகேவா? இதையும் நல்லா பாத்துக்கணும். நீலாவதின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க, இதையும் நல்லா பாத்துக்கணும். பெண்கள் யார் பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லி. நீலாவதிங்கிறது நமக்கு அப்படியே தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குல இவங்க பேர் வந்துடும். ஓகேவா? அப்படி பாத்துக்கணும். கிருஷ்ணமூர்த்தி, ஆனந்த விகடன் ஆசிரியர், தினமணி ஆசிரியர் 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல இந்த 2 போராட்டத்துக்கு கம்பேர் பண்றப்ப தனிநபர் சத்தியாகிரகத்துல தான் ஆட்கள் நிறைய பேர் பங்கேற்றாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம 1937 ஆரம்பிச்சு 1940 வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த இன்சிடென்ட்ஸ் வெங்கடேசன் புக் அடிப்படையில ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாம நம்ம தரவா தெளிவா பார்த்திருக்கோம். இன்னொரு 7 வருஷம் தான், 1940 இருந்து 47, இன்னொரு 7 வருஷம் பார்த்துட்டா விடுதலை போராட்டமே முடிஞ்சு. ஓகேவா? இன்னும் குரூப் 2 வந்து நெருங்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப ஸ்பீடாவே கொடுக்க பாக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து லென்த் வீடியோ, இதை விட லென்த் வீடியோவாவே நம்ம ஸ்பீடாவே நம்ம கொடுத்துட்டு வரோம். பார்த்து படிச்சுக்கங்க, ஸ்பீடா படிங்க. ஓகேவா? நானும் ஸ்பீடாவே கொடுக்குறேன். ஒரு 1 or 2 வீக்ஸ்ல வந்து மேக்சிமம் பெரிய பெரிய டாபிக்ஸ் நமக்கு இருக்கிறது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், யூனிட் 6 பொறுத்தளவு. ஓகேவா? நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. PDF வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கும், மகுடம் படிப்பகம் அப்படின்னு டெலகிராம் சேனல் பேரு. அது போட்டீங்கன்னா வரும். அதுல நீங்க இந்த PDF ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாது, இதை படிச்சாவே போதும். ஓகேவா? தேங்க்யூ.